ரொம்ப வருஷம் ஸ்கூலுக்கே நீங்க வராம இருந்தீங்கல்ல? ஆமாம் ஏன் ஆமாம். அப்போ உங்களயே நீங்க ஏன் வீட்டுக்குள்ளேயே ஏன் இருந்து ஏன் ரொம்ப கவலையா வருஷம் வரல விட்டுட்டீங்க? அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரர் காலையில் ஸ்கூல் போகிற மாதிரி அவர் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு அவருக்கு யாரும் சமைக்க முடியாது. நான் தான் சமைச்சு கொடுக்கணும். சாப்பாடெல்லாம் கட்டிட்டு காலையில் 9 மணிக்கு இங்கே வந்துடுவார். சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் அங்கே வருவார். அப்போ அங்கே யார் என்ன வந்தால் அப்போலாம் நான் நிறைய மேடையில் என்னை பேசக்கு கூப்பிடுவாங்க. டான்ஸு பற்றி ப்ரோக்ராம் நடக்கும்ல, அரங்கேற்றம் நடக்கும், அரங்கேற்றம் பற்றி பேச போவேன். அப்போ எனக்கு பணம் கொடுப்பாங்க, பட்டு புடவை கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி இங்கே ஸ்கூலுக்கு கொடுத்துருவேன். எனக்கு வேண்டாம், எல்லாம் ஸ்கூலுக்கு போட்டோம் அப்படின்னு. எனக்கு இதே வந்து சத்தியாதான் ஸ்கூல் தான். இதுக்குள்ளே உட்காந்துருக்குன்னா அந்த பையன்தான். ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னா கூட அவன் சொல்லிடுவான், வேண்டாம் அங்கே போகாதே, அங்கே போகாதேன்னு. போனால் உண்மையாகவே விழுந்துடும். நான் தினமும் வேண்டும், எனக்கு அங்கேருந்து கோவிலுக்கு நடந்து போகணும், எப்படி போவேன்னு தெரியலையேன்னு பார்த்தா யாராவது ஒருத்தர் வருவாங்க. மாமி கோவிலுக்கு வரலையா? வரணும், வாங்க மாமி, கூப்பிட்டு போயிடுவாங்க, திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாங்க.